சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த சில வாரங்களாக பிழைக்கவே பிழைப்பான் அந்த வசனத்தை எடுத்து தான் நம்ம என்ன செய்கிறோம், நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. அதுதான் நம்ம அந்த பிழைக்கவே பிழைப்பான்ல இது வரைக்கும் ஒரு 5-6 மெசேஜ் நம்ம பார்த்துருக்குறோம். அதை ஒவ்வொன்றா அப்படியே வருஷப்படுத்தி சொன்னீங்க. மாற்றி மாற்றி சொன்னால் கூட பரவாயில்ல, சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது? மறந்துட்டீங்களா? சார், அப்போ திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நீதிமான் எதனால் பிழைப்பான்? விசுவாசத்தினால. ரெண்டாவது, ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும். மூணாவது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நாலாவது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கை அளித்தால் பிழைப்பீர்கள். அஞ்சாவது, தாழ்மை. எப்படி தாழ்மைனா என்ன, அந்த தாழ்மை எப்படி நமக்கு ஜீவனாக மாறுது, அதான் 2 வாரமாக பார்த்தோம். கர்த்தர் பயப்படாகட்டும். இன்றைக்கு 6வதாக நம்ம பார்க்க இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். எதனால் பிழைப்பான்? தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறது, பிழைப்பை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன கொடுக்குது? பிழைப்பை கொடுக்குது. இப்போ பாருங்க, அங்கே லாசரு வியாதிப்பட்டு கிடந்தான். லாசரு என்னப்பட்டு கிடந்தான்? வியாதிப்பட்டு கிடந்தான். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு ரொம்ப லாசரு பிடிக்கும். சிநேகிதன் லாசரு குறித்து என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய சிநேகிதன் ஆகிய லாசரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவன் வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா அவனை போய் பார்க்காம அவர் அமைதியாக இருக்கிறார். அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, என்ன நம்ம போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அமைதியாக இருங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, இருக்கிறார். லாசரு மரித்துட்டான் அப்படிங்கிற செய்தி வந்துருச்சு. இப்போ என்ன வந்துருச்சு? லாசரு மரிச்சிட்டாங்கிற செய்தி வந்துருச்சு. செய்தி வந்த உடனே இப்போ இயேசு போகிறார். லாசரு வியாதியாக கிடக்கிற வரைக்கும் என்ன செஞ்சார்? இயேசு போகல. இப்போ மரிச்சிட்டாங்கிற செய்தி வந்ததுக்கப்புறம் போகிறார். போன உடனே அந்த அம்மா மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் வந்துருந்தீங்கன்னா குணமாக்கி இருந்திருக்கலாம் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி என் சகோதரன் செத்துட்டானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு பேசுகிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க ரொம்ப விவரமாக, ஆண்டவரே நீர் தான் தேவகுமாரன், நீர் தான் கிறிஸ்து, கடைசி நாளில் என் சகோதரன் உயிரோட எழுப்புவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி நாளில் நான் எழுப்புவேன், அது வேற, இப்போவே உன் சகோதரனை நான் என்ன செய்ய போகிறேன், எழுப்ப போகிறேன். அல்லேலூயா, பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கல்லறைக்கு முன்னால் போய் நின்று கல்லை புரட்டி போடுங்கள். என்ன சொல்கிறாரு? கல்லை புரட்டி போடுங்கள். ஏங்க, ஆண்டவரால் அந்த கல்லை புரட்டி போட முடியாதா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரால் அந்த கல்லை புரட்டி போட முடியாது? கடல் மேலே நடந்தார், சொல்லுங்க, 6000 லேகியோன் பிசாசுகள் அப்படியே. இந்த கல்லெல்லாம் அதுக்கு முன்னால் என்னது? தூசு. அந்த பிசாசையே கப்பு சிப்புன்னு என்ன செஞ்சிட்டாரு, எல்லாம் ஓடுங்க போய் எல்லாம் உளுந்துன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை விடுதலையாக்கி அவன் துணிமணியெல்லாம் போட்டுக்கிட்டு அமைதியாக பாதத்தில் சின்ன பிள்ளையாட்டம் உட்காந்துட்டான். அவனை யாராவது அடக்க முடிஞ்சுதா? ஒருத்தனாலையும் முடியாது. கல்லுகளால் தன்னை கீறி கொண்டான். சுடுகாட்டிலே தான் கிடப்பான், கல்லறைகளில் தான், பிரேத குழிகளில் தான் கிடப்பான். அப்படி இருந்தவனை ஒரு மனுஷனாக்கி விடுதலையாக்கின ஆண்டவரால் இந்த கல்லை புரட்டி போட முடியாதா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், கல்லை புரட்டுங்கன்னு. ஜனங்களாம் கல்லை புரட்டுறாங்க. அப்போ அதில் ஒரு ஆவிக்குரிய சக்தி என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம இருதயத்தில் அந்த கல்லை வச்சு அடைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
தேவனுடைய வார்த்தையினால நம்ம இருதயத்துக்குள்ள போய் என்னத்தை உண்டு பண்ண முடியாது? ஜீவனை உண்டு பண்ண முடியாது. அங்க ஜீவனை கொடுத்தது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை தான். ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, லாசருவே வெளியே வா. அந்த வார்த்தை போன உடனே அந்த அம்மா சொல்லுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொல்லுது, ஆண்டவரே 4 நாளாயிடுச்சு, பயங்கர பேட் ஸ்மெல்லாக இருக்கும் ஆண்டவரே அப்படிங்குது. 4 நாளாயிற்றே, நாற்றம் எடுக்குமே அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ பாரு நான் என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையை அனுப்புகிறாரு. அந்த வார்த்தை போய் என்ன செய்யுதுன்னா, அப்படியே உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரையில் அப்படியே அந்த யூதர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பிரேதத்தை வந்து உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் இறுக்கி கட்டிடுவாங்க. அப்படியே வந்து அப்படியே நிற்கிறான், கட்டுகளோட வந்து நிற்கிறான். எதோட வந்து நிற்கிறான்? வெளியே வந்து நிற்கிறான், கல்லறை வாசலில் வந்து லாசர் வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக போகும்போது அவன் செத்த நிலையில் இருந்தாலும் சரி, அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, கட்டுகளோடு இருந்தாலும் சரி, அவனுக்குள்ள ஜீவனை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஊழியக்காரங்க எங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, கல்லை புரட்டுறது. அங்கே ஒரு 4-5 பேர் வந்து என்ன செஞ்சாங்க? கல்லை புரட்டினாங்க பார்த்தீங்களா? சத்தியத்தை சொல்லும்போது உங்களுடைய மனசு என்ன ஆகணும் அப்படின்னா, திறந்து கொடுக்கப்பட ஆவியானவர் கிரியை செய்வார். நாங்கள் சத்தியத்தை சொல்கிறது தான் எங்கள் வேலை. ஆனால் அதை திறந்து கொடுக்க உதவி செய்கிறது யாருன்னா ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ வார்த்தை உள்ளே போகும்போது மரித்த நிலைகள் மாறுகிறது, செத்த நிலைகள் மாறுகிறது, நாற்றம் எடுத்த நிலைகள் மாறுகிறது, வெளியே வந்தவுடனே கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசானவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும் அப்படிங்கிறான். பிசாசான ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான்? இந்த ஏன்னா ஆண்டவருக்கு 40 நாள் வந்து தேவ சமூகத்தில் உபவாசத்தோட இருந்தப்ப அவருக்கு பசியும் தெரியல, தாகமும் தெரியல. இப்போ உபவாசத்தை முடிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு என்ன உண்டாகுது? பசி உண்டாகுது. அப்போ பசி உண்டான உடனே பிசாசு என்ன செய்யறா? சரி, அவருக்கு பசிச்சிருச்சு, இப்போ போய் கரெக்டாக கல்லை போட்டோம் அப்படின்னா கவுத்துறலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்போ பிசாசு கரெக்டாக வந்து நேராக பார்த்து சொல்கிறான், நல்ல பசியில் இருக்கிறார் இயேசு. எப்படி இருக்கிறாரு? சரியான பசி. 40 நாள் சாப்பிடாம இருந்துருந்தாருன்னா எப்படி பசிக்கும் பாருங்க. நம்ம ஒரு வேளை சாப்பிட்றனால என்ன ஆயிடுது? உசுன்னு வர்றோம். அப்போ 40 நாள் அவர் சாப்பிடாம இருந்த வேலையில் வந்து இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இயேசுவால் அது முடியுமா முடியாதா? முடியும். இயேசுவால் அது முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசோட மூக்கை பார்த்து நச்சின்னு ஒரு குத்து குத்துறாரு. பிசாசோட மூக்கை பார்த்து என்ன செய்கிறாரு? ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. மனுஷன் எதனால மாத்திரமல்ல? அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அப்பனா என்ன அர்த்தம்னா, அவன் அப்பத்தினாலையும் வாழ்றான் தான், ஆனா அதனால மாத்திரம் அவன் வாழலை. அல்லேலூயா. அவன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, அந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தினார். ஆனா அந்த 40 வருஷமும் அவங்களுக்கு என்ன இல்லை? அவங்களுக்கு சாப்பாடு ஆண்டவர் மன்னாவை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். 40 அவங்க போய் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்து அந்த கானான் தேசத்துடைய பயிரை சாப்பிட்ட அன்னைக்கு தான் மன்னா நின்று போச்சு. அது வரைக்கும் தேவன் மன்னாவை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். அவங்க போட்ட ட்ரெஸ் என்ன ஆகலையாம்? பழசாகலைங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. நேற்று போட்ட சட்டை இன்னைக்கு மோந்து பார்த்தா நமக்கு மயக்கமே வந்துருங்க. அவங்க 40 வருஷம் ஒரே துணியை போட்டிருக்காங்க. அதுலேயும் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அவங்க அவங்களுடைய பிள்ளைகள்லாம் போட்டு அந்த செருப்பெல்லாம் வளர்ந்துச்சாங்க 40 வருஷம். அந்த பிள்ளைகளாக இருக்கிறவங்களாம் 40 வருஷம் வரும்போது என்ன ஆயிடுவாங்க? அப்போ பெரிய ஆளாக மாறுறாங்களே. அவங்க பாதரட்சை தேயலையாம். பாதரட்சை என்ன செய்யலையா? தேயலை. சின்ன பிள்ளையா போட்டு அந்த செருப்பு அவன் 40 வயசாகும் போது பார்த்தீங்கன்னா அவன் கால் வளர வளர செருப்பு வளர்ந்துச்சான். என்ன ஒரு அதிசயம் பாருங்க நம்ம ஆண்டவர். முள் செடியில் ஆண்டவர் வந்து மோசைக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஜனங்களை நான் எகிப்திலிருந்து விடுவிக்க முடிக்க இறங்கினேன்னு சொன்னார். அந்த வார்த்தை 40 வருஷம் அண்ணன் தண்ணி ஆகாரத்தை கொடுத்து அவன் போட்டிருந்த துணிமணி பழசாகாம அவன் காலில் போட்டிருந்த செருப்பு கூட வளர்ந்துச்சாங்க. அல்லேலூயா. ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் அந்த ஜனங்களை ஒரு குறைவு இல்லாமல் நடத்தினார். ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் என்ன இருக்கு தெரியுமா? ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. செத்தவனை புழைக்க வைக்கிற ஜீவன் அந்த வார்த்தையில் இருக்குது. வாழ்றவனையும் குறைவில்லாமல் வாழ வைக்கிற ஜீவன்
அந்த வார்த்தையில இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில். அவர் சொல்லிட்டாரு, முச்சடியில எரிகிற அந்த அந்த எரிகிற முச்சடியில ஆண்டவர் சொன்னார், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுவித்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன்னு அவர் சொன்னாரு. அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் இந்த ஜனங்க போய் எகிப்துல இருக்கும்போது செங்கல் அறுக்கிறதுக்காக அவங்க படாத பாடுபட்டாங்க. அட்டி செம்ம அட்டி வாங்கினாங்க, ஆள்நோட்டுகள் மூலமாக பயங்கரமான கேவலமாக அவங்கள திட்டுனாங்க, வசைப்பாடுனாங்க, அட்டிகளை வாங்கினாங்க. அங்க இருந்ததான எகிப்தின் ஆகாரத்துக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவன், ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னா இவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 40 வருஷம் பசி இல்லாம, துணிமணி பழசாகாம, அவருடைய கால்கள் இருந்த பாத ரட்சைகள் தேஞ்சு போகாம ஆண்டவர் அவங்களை என்ன செஞ்சாராம், நடத்தினாரு. அதுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையின் ஜீவன். அல்லேலூயா, ஆண்டவர் மகிமையுண்டாகட்டும். எபிரேயர் 4:12 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். இந்த எபிரேயர் 4:12 ஒவ்வொரு நாளும் கையை வச்சு ஜெபிங்க. எபிரேயர் 4:12 என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளும் கையை வச்சு என்ன செய்யுங்க? இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையின் ஜீவனா மாறணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தை என்ன உள்ளது? ஜீவன் உள்ளது. ஏன்னா நம்ம அநேக வசனங்களை கேட்குறோம், அநேக வசனங்களை என்ன செய்கிறோம்? கேட்குறோம். நான் கூட என்ன செய்கிறேன், நம்ம குரூப்பில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா மணி அடித்தா சோறுங்கிற மாதிரி 1 ஹவருக்கு ஒரு தடவை என்ன செய்கிறேன்? வசனத்தை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னுடைய வேலை அது. ஏன்னா என்னுடைய வேலை அனுப்பப்படுகிற வசனங்களை பார்த்து அந்த வசனங்கள் மூலமாக உங்கள் ஆத்துமாவில் ஜீவன் உண்டாகணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, குழந்தைய பார்ப்பீங்க, பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பீங்க, சமையல் வேலை செய்வீங்க, வேலைக்கு போவீங்க, உங்களால் அதை செய்ய முடியாது. ஆனால் நான் என்ன செய்கிறேன், முழு நேரம் ஊழியத்தில் இருக்கிறதுனால ஆண்டுடைய கிருபையினால் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு வசனத்தை அனுப்புகிறேன். நல்ல ஒரு படங்களோட என்ன செய்ய அனுப்புகிறேன். அந்த வசனங்களை என்ன செய்யுங்க? ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு உங்கள் கண்ணால் பாருங்கள். அந்த கண்ணு மூலமாக வசனம் என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளே போகும். கண்ணு வழியாக வசனம் உள்ளுக்குள்ளே போகும். அதே மாதிரி 3 வேளையும் வேதத்தை என்ன செய்யுங்க? வாசிங்க. 3 வேளை வயிற்றுக்காக சாப்பிட்றோம்ல, எதுக்காக சாப்பிட்றோம்? 3 வேளை எதுக்காக சாப்பிட்றோம்? சாப்பிட்லன்னா என்ன வரும்? அல்சர் ஆயிடும். சாப்பிட்லன்னா என்ன ஆயிடும்? அல்சர் ஆயிடும். அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புசிக்கலை அப்படின்னா உங்களுடைய மனசில் காயங்கள் வரும். தேவனுடைய வார்த்தையை புசிக்கலை என்ன வரும்? நீங்கள் சாப்பாடு சாப்பிட்லன்னா உங்கள் வயிறு புண்ணாகும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புசிக்கலைன்னா உங்கள் மனசில் காயங்கள் வரும். உங்கள் மனசில் என்ன வரும்? காயங்கள் வரும். பாருங்கள், நீங்கள் எடுத்து வாசிங்க. யோபு 23:12. யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். பார்த்தீங்கன்னா அவருடைய வாயின் வார்த்தைகள் தான் யோபுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடோட பெஸ்ட் எதுன்னா ஆண்டவருடைய வார்த்தை தான். என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த பைபிள்லேயே ரொம்ப வெரி ஆன்சியன்ட், ரொம்ப பழைய ஆள் யார் தெரியுமா? யோபு தான். யோபு தான். யோபு வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் அந்த மெத்துசலா அந்த இவங்களாம் இருந்தாங்களா, அந்த காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்துருக்கிறார். அவ்வளோ பழைய மனுஷன். அந்த மனுஷன் சொல்கிறான் பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறான்? அப்போ ஆண்டவர் யோபுவோட என்ன செஞ்சிருக்கிறாரு? பேசி இருக்கிறாரு. ஆண்டவர் யோபுவோட என்ன செஞ்சிருக்கிறாரு? பேசி இருக்கிறாரு. இவன் கர்த்தருடைய வசனத்துக்காக காத்திருந்திருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைக்காக என்ன செஞ்சிருக்கிறான்? காத்திருந்திருக்கிறான். அவன் அந்த வார்த்தைகளை கிடைச்ச உடனே என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, அவன் சாப்பாடை கூட மறந்து என்ன செஞ்சிருக்கிறான்? தேவனுடைய வார்த்தையை தான் அவன் புசிச்சிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
நீங்கள் பைபிளை எடுத்து வாசிக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா, சமையல் செஞ்சுட்டே வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டா கூட இந்தா வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டவங்களும் உங்களை மறந்துடணும், கூப்பிட்டவங்கள நீங்களும் மறந்துடணும், பைபிளை வாசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்பெல்லாம் வாசிச்சாதான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்னவா மாறும்? ஜீவனா மாறும். தேவனுடைய வார்த்தை என்னவா மாறும்? ஜீவனா மாறும். உங்க ரத்தத்துல போய் கலக்கணுங்க. தேவனுடைய வார்த்தை எங்க கலக்கணும்? ரத்தத்துல கலக்கணும். அந்த மாதிரி வேலைகளை தான் யோபு செஞ்சிருக்கிறாரு. எரேமியா சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை கிடைத்தவுடனே உட்கொண்டேன். எங்க இருக்குது? எடுத்து வாசிங்க. எரேமியா 15:16 வாசிங்க. எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரம் தான் வாசிங்க, இல்லைன்னா அந்த வசனத்தை மனசுல வச்சுக்கோங்க. தேவ பக்தர்களுடைய வாழ்க்கையில ஏன் அப்படி ஒரு பயங்கரமான பரிசுத்தவான்களா அவங்க வாழ்ந்தாங்க? அதுதாங்க ஜீவன். ஜீவன்கிறது என்னது? பரிசுத்தவான்களாக வாழ்றது. ஏன்னா பேதுரு சொல்றான், எங்க வேலை பந்தி விசாரி பண்றதா கிடையாது, நாங்க கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறதும் வசனத்தை போதிக்கிறதா எங்க வேலைங்கிறான். அதனாலதான் பேதுரு நடந்து போகும்போது அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. அப்ப பாருங்க, ஆண்டவர் மெய்ண்டாகட்டும், தேவ சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தையில யாரெல்லாம் விழுந்து கிடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் தேவன் மகிமைப்படுவார், தேவனுடைய ஜீவன் உண்டாகும். வசனம் சொல்லுது பாருங்க, அங்கே கொலேசியர்ல 3:5 கர்த்தருடைய வசனம், கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பதாக. அப்ப அந்த வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவன். அல்லேலூயா. வசனத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிசாசு உங்ககிட்ட ஏமாந்து போவான், சாபங்கள் முறிஞ்சு போகும். வசனத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மரணம் தள்ளப்பட்டு போகும். வசனத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா என்ன தள்ளப்பட்டு போகும்? மரணம் தள்ளப்பட்டு போகும். வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, வசனத்துக்கு அவ்வளவு ஜீவன் இருக்குது. நீங்க வசனத்தை பாருங்க, செத்த லாசருவையே உயிரோட கொண்டு வர வல்லமை எதுக்கு தான் இருந்துச்சு? தேவனுடைய வார்த்தைக்கு இருந்துச்சு. லாசருவே வெளியே வான்னு இயேசு சொல்லலை அப்படின்னா லாசரு வெளியே வந்திருப்பானா? அந்த வார்த்தை வெளிச்சம் உண்டாகட்டும்னாரு, இன்னைக்கு வரைக்கும் வெளிச்சம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஏன்னா அவருடைய வார்த்தையில சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையில சிருஷ்டிகளை வாழ வைக்கிற ஜீவ வல்லமை இருக்குது. அவருடைய வார்த்தையில தேவையில்லாத குப்பைகளை அழிக்கிற வல்லமை இருக்குது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வார்த்தை தான் ரொம்ப, தேவனுடைய வசனம் தான் ரொம்ப முக்கியம். ஆகையினாலதான் இயேசு சொல்றாரு, என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை தவிர நான் எதையும் பேசல செய்யலங்கிறார். இயேசு என்ன சொல்றாரு? என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை தவிர நான் வேற எதையும் பேசவும் மாட்டேன் செய்யவும் மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆகையினாலதான் இயேசு நின்னா அற்புதம், நடந்தா அற்புதம், உட்கார்ந்தா அற்புதம், பார்த்தா அற்புதம், தூங்குனா அற்புதங்க. இயேசு தூங்குனப்ப அதிசயமே நடந்தது. எல்லாம் போட்ல போயிட்டு இருக்கிறாங்க, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் அந்த அந்த அதான் அந்த 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 அயர்ந்த நித்திரையா இருந்தாராம். என்ன நித்திரையா இருந்தாரா? அயர்ந்த நித்திரைன்னா என்னது? அப்படியே அப்படியே தூக்கத்துக்குள்ளே முழுகிட்டாரு. ஆனா அப்படி கண்ணை திறந்தாரு பாருங்க, அப்படியே காற்றையும் கடலையும் அதட்டினார், கப்சிப்புன்னு அமைதி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பிதாவோட வசனம் இயேசுக்குள்ள அவ்வளவு பலமா நிறைஞ்சிருந்துச்சு. அபிஷேகமாக, ஆவியாக, அக்கினியாக தேவனுடைய வார்த்தை இயேசுக்குள்ள இருந்துச்சு. அதே மாதிரிதான் பரிசுத்தவான்களுக்குள்ளே இருந்துச்சு. பேதுருக்குள்ள அப்படிதான் இருந்துச்சு. இவர் யோபு அதுதான் சொல்றாரு, அவர் எரேமியா அதுதான் சொல்றாரு. அப்ப நம்ம மட்டும் ஒவ்வொரு நாளும் வசனத்தை உட்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகல அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த வார்த்தை இயேசு யோவான் 10 சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு யோவான் 6 நம்ம வாசிச்சோம் 27 நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற போஜனத்துக்காக. அதுதான் தேவனுடைய வார்த்தை, அதுதான் தேவனுடைய வார்த்தை. இயேசு யார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்த யோவான் 1:14 சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்ப இயேசுவோட நாமம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. இயேசு தேவனுடைய வார்த்தை. அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை புசித்து என்னை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருப்பான்ங்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம இந்த நாள்ல கர்த்தருடைய பந்தியில இருக்கிறோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம், ஒரு திருஷ்டாந்தம். ஆனா நாம ஒவ்வொரு நாளும் புசிக்க வேண்டிய, பானம் பண்ண வேண்டிய ஒரு அப்பமும் ஒரு ரத்தமும் எது அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தை. சுவிசேஷ புஸ்தகங்கள்ல தான் இப்ப இயேசுவோட மாம்சம் இருக்குது, இயேசுவோட ரத்தம் எங்கெங்க இருக்குது இப்ப, அதுதான் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகம். சரிங்களா? அப்ப இந்த வேத புஸ்தகம் நம்ம கையில வந்திருக்குது அப்படின்னா இது சாதாரணமா வரல. பாருங்க, லத்தீன்ல இருந்து இந்த பைபிளை முத ஆங்கிலத்துல ஜான் விக்லிப் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு, மொழிபெயர்த்தார். அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் கம்பத்துல கட்டி போட்டு உயிரோட எரிச்சாங்க. கம்பத்துல கட்டி போட்டு என்ன செஞ்சாங்க, உயிரோட எரிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு தேவனுடைய வார்த்தை உலகமுலா போறதை என்ன செய்யல, பிடிக்கவில்லை. மத குருமார்களை ஏவி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, லத்தீன்ல இருக்கிற இந்த பைபிள் நம்ம மட்டும்தான் படிக்கணும், பொது ஜனங்க இந்த பைபிள் படிக்கக்கூடாதுன்னு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த பைபிளை மொழிபெயர்த்தவரை உயிரோடு கொளுத்துனாங்க. இந்த பைபிளை மொழிபெயர்த்த இன்னொருத்தரை என்ன செஞ்சாங்க அப்படின்னா அடித்து கொண்டுட்டாங்க. அப்போ ஒரு போப்பு வராரு, இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டுட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவனை கொண்டுட்டாங்கல்ல, அவனை கொண்டா பத்தாது, அவனை தோண்டி எடுங்கடான்னு சொல்லி எடுத்து அவரோட எலும்பை எரிச்சு பண்ணியிருக்கிறாங்க. அவரோட எலும்பை என்ன செஞ்சுருக்காங்க, எரிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உள்ள அந்த வேதம் பிசாசுனுடைய பயங்கரமான ஒரு வன்மமான குணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் யாரும் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடாது. உலகத்தில் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடாது, கடவுளுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் பிசாசுனுடைய திட்டம். நீங்கள் உங்கள் வீட்டில் பைபிளை வச்சுட்டு நீங்கள் பைபிளை வாசிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா பிசாசுனுடைய திட்டத்தில் நீங்கள் பங்காளராக இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கிற பைபிளை எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறீங்க, செம்மையான பாதையில் போயிட்டு இருக்கிறீங்க, இடராத வழியில் போயிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே ஜீவன் இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே வல்லமை இருக்குது. ஆண்டோடைய வார்த்தை தான் உங்களை பிழைக்க செய்ய வேண்டும். என்னையும் உங்களையும் பிழைக்க செய்கிறது எதுனா தேவனுடைய வார்த்தை. இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வேகமாக வாசிங்க, நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக முடிக்கிறேன். எசேக்கியேல் 37:9-10. தயவு செஞ்சு அடுத்த வாரத்தில் யாராவது ஒருத்தவங்க 8:30 மணிக்கெல்லாம் இங்கே திறந்து இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாவியை போட்டு கொடுத்துறேன். உட்காந்து செபிங்க. 8:30 மணிக்கெல்லாம் வந்துடுங்க தயவு செஞ்சு. 8:30 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா நான் 10-11 மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காட்டு திசை தாண்டி கிழக்கிலிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் கீழடையும்படிக்கு உங்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையா நின்றார்கள். பாத்தீங்களா, மகா பெரிய சேனையா மாறணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வர வேண்டும். ஆண்டவர் சொல்றார் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, நீ தீர்க்க தரிசனம் உரை, தேவனுடைய வார்த்தைய பேசு. தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும், பேசுன்னு சொல்றார். தேவனுடைய வார்த்தையை அனுப்புங்கிறார். தேவனுடைய வார்த்தையை அனுப்பப்பட்ட உடனே அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் கை, காலு, தலை எல்லாம் அங்கங்கே செதறி, நெஞ்சு கூடு எல்லாம் அங்கங்கே செதறி கிடந்தது. எல்லாம் அந்த வார்த்தை வந்த உடனே, ஆவி வந்த உடனே எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து அவங்கவுங்களுடைய தலை, அவங்கவுங்களுடைய உடம்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய சேனையாக எழுப்பினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இல்லாதனால தான்
சபை வறண்டு கிடக்கிறது. தேவனுடைய வார்த்தை இல்லாதனால தான் உங்க ஆவி வறண்டு கிடக்கிறது. தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா உங்க ஆத்துமா வறண்டு போயிடும். தேவனுடைய வார்த்தை இல்லை அப்படின்னா உங்க சரீரம் என்ன ஆகும் அப்படின்னா வறண்டு போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்துச்சுன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனை உண்டு பண்ணும், நரம்புகளை உண்டு பண்ணும், எலும்புகளை உண்டு பண்ணும், சதைகளை உண்டு பண்ணும், தோள்களை உண்டு பண்ணும். நீங்கள் ஒரு பெரிய சேனையாக கர்த்தருக்காக மகிமையுள்ள மனவாட்டியாக எழும்புவீங்க. அதை தடுக்க யாராலையும் முடியாது. ஏன்னா வேத வசனம் சொல்லுது பாருங்க, பைபிளை ஒருத்தன் இருந்தான், இந்த உலகத்தில் ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய நாஸ்திகவாதி. அவன் சொல்கிறான், இன்னும் 25 வருஷத்தில் இந்த உலகத்திலே பைபிள் இல்லாமல் நான் செஞ்சிருவேன் அப்படின்னா. அவன் பேர் வால்டேர். அவன் பேர் என்னது? வால்டேர். அவன் ஒரு பெரிய நாஸ்திகன். அவனுடைய வேலையே என்ன அப்படின்னா, கடவுளே இந்த பூமியில் இல்லை, எல்லாமே தானாக உண்டானது, தானாக சிருஷ்டிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் அந்த ஒரு கொள்கையை பரப்பணும். அவன் சொல்கிறான், இன்னும் 25 வருஷத்தில் இந்த உலகத்தில் என்ன இருக்காது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? சொல்லி 25 வருஷம் கழிச்சு அந்த வால்டேர் செத்து போயிட்டான். 25 வருஷம் கழிச்சு செத்து போயிட்டானா, அவன் குடியிருந்தா பார்த்தீங்களா, அந்த வீட்டில் அவன் குடியிருந்த, அவன் வாங்கி சொத்தாக வச்சிருந்த அந்த வீட்டை ஜெனீவா பைபிள் சங்கம், என்னது ஜெனீவா பைபிள் சங்கத்தார் அந்த வீட்டை வாங்கி அந்த வீட்டில் பைபிள் அடித்து உலகம் பூரா கொண்டு போனாங்க. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பினாலும் அது காணாம போயிடும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எப்பேற்பட்ட எழும்பினாலும் அவன் காண போயிடுவான். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். வானமும் பூமியை அழிந்தாலும் என் வார்த்தை அழியாது, ஒழியாது. ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனாக மாறும்போது யோவான் 12:50, யோவான் 6:68 சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய வார்த்தை யோவான் 6:68 மாத்திரம் நம்ம எல்லாரும் வாசிச்சுட்டு கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். வாசிப்போமா? யோவான் 6:68. பேதுருவோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு. நித்திய ஜீவ வசனங்கள் யார்கிட்ட இருக்குன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட தான் இருக்குது. அதை தான் நம்ம கையில் இன்றைக்கி பைபிளாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பைபிளை ஒவ்வொரு நாளும் வாசிங்க, இந்த பைபிளை ஒவ்வொரு நாளும் சுவாசிங்க, இந்த பைபிளை ஒவ்வொரு நாளும் யோசிங்க. நீங்கள் நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாக மாறுவீங்க. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க மாத்திரம் முன்னால் அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாகுவோமா? நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க மாத்திரம் முன்னால் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். நிலையிலும் கூட நேரம் கம்மியாக இருக்கிறபடினால அந்த 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலேருந்து 32வது வசனம் வரைக்கும் அருமையான வாசிக்கலாம்.